ரோமர் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை நாம் படிக்க போகிறோம். உங்களுடைய வேதத்தில் 223ஆம் பக்கத்தில் உண்டு. புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ரோமரின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை நாம் யாவரும் சேர்ந்து படிப்போமாக. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதீர்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். நாம் படித்த வசனத்தில் தேவனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது, உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். இன்னைக்கு காலையில் தெய்வ வசனத்துடைய இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு இடம் கொடாதிருங்கள். இடம் கொடாதிருங்கள். இதை 4வது மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தேவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தேவனுக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனுஷன் தேவனோடு வாழுகிற மனுஷன், தேவனுக்காய் வாழுகிற மனுஷன், அவனுடைய கனிகளில் ஒன்று என்னென்னா அவன் ஊழியம் செய்வான். தேவன் ஒவ்வொருவருக்கும் குறித்திருக்கிறார் சில ஊழியங்கள் உண்டு. நாம் யாவர் இந்த உலகத்தில் ஜீவிக்கிறதுக்காக மாத்திரமல்ல, தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி வந்திருக்கிறோம். குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறோம். சில வேளையில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, கணவர் ஊழியம் செய்கிறாரு, மனைவி ஊழியம் செய்ய தேவையில்லை, பிள்ளைகள் ஊழியம் செய்ய தேவையில்லை, இன்னும் காலங்கள் இருக்கிறது, இன்னும் நேரங்கள் இருக்கிறது என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. எந்த நிலைமையிலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே தான் அந்த 14ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் அப்புறம் பிரிய மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். ஆக நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையிலே அங்கீகரிக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியும் பாஸ்டர், ஏற்கனவே வாழ்வதே கஷ்டமாக இருக்குது, ஒவ்வொரு நாள் அன்றாட பணியே கஷ்டமாக இருக்குது, கொடுக்கப்பட்டிருக்கிற பாரமே கஷ்டமாக இருக்குது, வீட்டில் இருக்கிற பிள்ளைகளையும் குடும்பத்தையும் சமாளிக்கவே கஷ்டமாக இருக்குது, இதுக்கு மேலே வேலையும் கஷ்டமாக இருக்குது, இதை மத்தியில் ஊழியம் செய்கிறதான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஊழியம் செஞ்சுதான், சத்தமாக சொல்லுங்கள், ஊழியம் செஞ்சுதான் ஆகணும். சில பேர் நினைக்கிறீங்க ஊழியம் காசு கொடுத்தா ஊழியம் நடந்துடும் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. காசு கொடுப்பது உனக்கு அது இருக்கலாம், ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிறது ஒன்று உண்டு. சிலர் இடத்துல நீ காசை ஆண்டவர் எதிர்பார்ப்பா, சில இதில் உங்கள் சரீர பலத்தை கர்த்தர் எதிர்பார்ப்பா, சிலர் இடத்துல உங்கள் ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்ப்பார். ஊழியம் என்பது முடியாததை முடியும்படி செய்வது தான் ஊழியம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு இருக்கிற காரியம் அல்ல, கொடுக்கப்பட்ட காரியம் அல்ல. எப்பொழுதும் ஒரு காரியம் கொடுக்கும் பொழுது நமக்கு கடினமாக தான் இருக்கும், ஆனால் கர்த்தர் பலத்தில் செய்யும் பொழுது கர்த்தர் அது உனக்கும் உதவி செய்வார். உன்னோடு அவர் இருந்து பெரிய காரியத்தை அவர் செய்கிறார். ஆகவே தான் இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்கு இங்கே பவுல் ரோமர் சபைக்கு எழுதும் பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறார், இடம் கொடாதீர்கள். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு இடம் கொடாதீர்கள்? இந்த காலை ஆராதனை உங்கள் மத்தியில் இடம் கொடாதீர்கள் என்கிற தலைப்பில் பேசுகிறேன். சில பேர் குடும்பத்தில் எதற்கு இடம் கொடுத்துட்டீங்களோ தெரியாது, கவனமாக இருங்க. பைபிளில் போட்டிருக்கு, அறியாத சூழ்நிலைகளில் அறியாத நேரத்தில் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அப்பொழுது ஏவாள் இடத்துல யார் வந்தா? தேவதூதனா வந்தான். சத்தமாக சொல்லுங்க, பிசாசு வந்தான். நல்ல ஜாலியாக இருக்கிற நேரம், நல்ல ஃப்ரீயாக இருக்கிற நேரம், கவனமாக இரு. குடும்பத்தில் யாருக்கு இடம் கொடுத்தீங்களோ தெரியாது. இந்த கால நேரத்தில் கர்த்தர் எச்சரிக்கையின் சத்தத்தை கொடுக்கிறார். அதிகாலை நேரம், அதிகாலையில் எந்திரிச்ச உடனே நீ யாரை தேடுகிறாய், நீ எதை பார்க்கிறாய் என்பது மிக முக்கியமானது. வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். நீ ஆண்டவரை மாத்திரம் நீ பார்க்கலன்னா வேதம் சொல்லுகிறது, அதிகாலையின் விடிவெளியாகிய படிங்க, அதிகாலையின் விடிவெளியாகிய 14 அதிகாரம் 12வது வசனம். அதிகாலை மகனாகிய விடிவெளின்னு போட்டிருக்கு. யார் தெரியுமா? பிசாசு. நீ காலையில் நீ ஆண்டவரை பார்க்கலனா அதே அதிகாலை நேரத்தில் நீ பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டேன்னு அர்த்தம்.
ராத்திரி நேரம், நல்லா புரிஞ்சுங்க, ராத்திரி நேரம், அப்பா தூங்குற நேரம், டயர்டான நேரம் அப்படின்லாம் சொல்லாதீங்க. பைபிள் ஒரு வசனம் இருக்குது தெரியுமா? விடுங்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷத்தின் புத்தகம், மன்னிக்கும், யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 38வது வசனம். யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 38வது வசனம். டயர்டாக இருக்குது பாஸ்டர், ரொம்பவும் அப்படியே கலப்பாக இருக்குது பாஸ்டர்னு ஓடிடாதே. இல்லை, அந்த ராத்திரி நேரத்தில் 13ஆம் அதிகாரம், யோவான் 13ஆம் அதிகாரம் 38வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? சேவல் கூவுறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று, நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? பிசாசு உள்ளே புகுந்துட்டான். எந்த நேரத்தில் எப்படி வருவான்னு சொல்ல முடியாது. ஆகவேதான் இடம், இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், என்ன பண்ணுங்க? இடம் கொடாதீர்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஒரு 4 காரியங்களில் நீ இடம் கொடுக்க கூடாதுன்னு இருக்குது. நிறையா இருக்குது. அதில் ஒரு 4 காரியங்கள் நான் உங்களோடு சொல்லும்படி விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது, யோபுவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 30வது வசனம். யோபுவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 30வது வசனம் படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீ உன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை. மூன்றாவது, வாயினாலே பாவம் செய்ய இடம் கொடுக்காதே. எழுதிங்க பார்க்கலாம். முதலாவது, வாயினால் பாவம் செய்ய இடம் கொடுக்காதே. யோபு, பக்தனாகிய யோபு, உத்தமனாகிய யோபு, தன் வாழ்க்கையில் சன்மார்க்கனாய் வாழ்ந்த யோபு, கர்த்தருக்கு பயந்த வாழ்ந்த யோபு, திடீரென்று ஒரே ஒரு நாள் தனக்கு உண்டான சகலமும் அவன் வாழ்க்கையில் மாறின பொழுது, அவன் சோதனையின் நாட்களிலே, கஷ்டத்தின் நாட்களிலே, கடுமையான சவால்களின் நாட்களில் நடக்கும் பொழுது, தன்னுடைய வாழ்க்கையில் சில பிரின்சிபல்ஸ் இருக்கு, சில காரியங்களை வைத்திருந்தான். அதில் ஒன்று தான் சொல்லுகிறார், அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாயினால் பாவம் செய்ய என்ன கொடுக்காத, நான் என்ன பண்ண மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன். சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரும் புரிஞ்சுக்கணும், எந்த நிலைமை, எவ்வளவு கடினமான சூழ்நிலை, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் உங்க நாவுக்கு ஒரு அதிகாரம் உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். உங்க நாவுக்கு என்ன உண்டு? ஒரு அதிகாரம் உண்டு. உங்க வார்த்தைக்கு என்ன உண்டு? சொத்தமா சொல்லுங்க. ஒரு வார்த்தைக்கு என்ன உண்டு? 2 காரியத்துக்கு அதிகாரம் இருக்கு. ஓகே, 2 காரியத்துக்கு அதிகாரம் இருக்கு. நம்பர் 1, நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கு. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். துன்மார்க்கரின் வார்த்தைகள் இரத்தம் சிந்த பதிவிருப்பதை பற்றியது, ஆனால் உத்தமர்களுடைய வாயோ அவர்களை என்ன பண்ணும்? அவர்களை என்ன பண்ணும்? உங்களுடைய வாயின் வார்த்தைகள் உத்தமருடைய வார்த்தையா அல்லது துன்மார்க்கனின் வார்த்தையா? உன் வார்த்தை காரியங்களை தப்புவிக்கும். எவ்வளோ பிரச்சனையில் ஒரு ஆள் இருந்தாலும், எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும், நீங்கள் பேசுகிற வார்த்தை ஒரு ஜனங்களை என்கரேஜ் பண்ணும். நம்பர் 1, நாம் பேசுகிற வார்த்தைகள். சொல்லுங்க பார்க்க. நாம் பேசுகிற வார்த்தைகள், அதுக்கு ஒரு வல்லமை உண்டு. இன்னொரு காரியத்திற்கு வல்லமை உண்டாம். அது என்ன தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 15வது வசனம். அதில் ஒரு வார்த்தை இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 15 வேதம் சொல்லுகிறது, அமரிக்கையும் நம்பிக்கையும் உங்கள் பலனாய் இருக்கிறது. எழுதிங்க பார்க்கலாம். அமெரிக்கையும், அடுத்தது நம்பிக்கையும் உங்கள் பலனாய் இருக்கும். அமெரிக்கா இல்ல, என்னது? சொல்லுங்க. அமெரிக்கை. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. போன வாரம் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லை? H1B1 விசா, அமெரிக்கன் விசா மிகவும் குறைக்கப்படுகிறது. நாம் பார்த்து நம்பி கொண்டிருக்கிற காரியங்கள் இல்லை, கர்த்தரை நம்பி ஓடணும். அங்கே ஒரு வார்த்தை இருக்குது, அமெரிக்கை. அமெரிக்கைன்னா என்னது? அமெரிக்கைன்னா என்னது? நீ அமைதலாக போய் உட்காரு, அவ்வளோதான் உன் வேலை. சில நேரத்தில் நீ பேசணும்னு என்ன கிடையாது, அவசியம் இல்லை, அமைதலாக இரு. 2 வார்த்தைக்கு 2 காரியத்துக்கு வல்லமை உண்டு. 1 உங்களுடைய
வார்த்தையினால். அடுத்தது உங்களுடைய சொல்லுங்க, உங்களுடைய அமைதிக்கு ஒரு வல்லமை உண்டு. நீங்க பேசினாதான் நடக்கும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. இல்லை 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 இல்லை, நீ அமைதியாக இருந்தாலே ஒரு கார். அதான் நீ அமைதியாக இருக்கிறன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, யாரோட பேசிகிட்டு இருக்கிற? சத்தமாக சொல்லுங்க, நீ ஆண்டவரோட பேசிகிட்டு இருக்கிற. ஆகவே தான் உன் வாயினாலே பாவம் செய்ய என்ன கூடாது? இடம் கொடுக்காதே. உன் வாயில பாவம் செய்வதற்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வல்லமை உண்டு. பைபிள்ல போட்டிருக்கு, ஆண்டவரே, யார் சொல்ற? நம்முடைய ஆண்டவரே, யெகோவாகிய தேவனே, எலோஹீம் ஆகிய தேவனே. பைபிள்ல போட்டிருக்கு, அவர் உலகம் வெறுமையும் இருளும் ஒழுங்கின்மையுமாய் இருந்த நேரத்தில் அவரே என்ன சொல்றாரு? வெளிச்சம், சொல்லுங்க, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று தம்முடைய வார்த்தையை அவர் சொன்னார். எல்லாம் வெறுமையான நேரங்கள், எல்லாம் இல்லாத நேரங்கள், எல்லாம் உடைந்து போன நேரங்கள், எல்லாம் இருள் நிறைந்த நேரத்தில் ஆண்டவரே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அந்த அப்படியே வெளிச்சம் உண்டாயிற்று. அப்படிதான் பைபிள் ஆரம்பிக்கிறது. பைபிள் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, வாயின் வார்த்தையில தான் வல்லமை உண்டு. அதே ஆதியாகமத்தின் புத்தகத்தில் கடைசி 2 அதிகாரத்தில் பாருங்களேன், பைபிளில் போட்டிருக்கு, யாக்கோபு தம் பிள்ளைகளை அழைத்து, இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் ஒவ்வொருத்தவனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறான், ஒவ்வொருத்தவனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறான். ஈசாக்கு மாதிரி மூத்தவனை மாத்திரம் நம்ம நேசிச்சுட்டு இளையவனை விட்டு அப்படி இல்லை, ஒவ்வொருத்தவனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறான். ஆனால் ஒவ்வொருத்தவனையும் முன்பதாக அழைத்து ஒவ்வொருவரையும் இனி நடக்க போகிற சம்பவங்கள் என்று சொல்லுகிறேன்னு சொல்லி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துகிறான். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் நிற்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் பேசின, சொல்லுங்க, அவன் பேசின வார்த்தைகள். கடுமையான சூழ்நிலைகள், உன் பலவீனத்து நேரத்தில், கடினமாக இருக்கிற சவால் நிறைந்த நேரத்தில் நீங்க பேச வேண்டியது, கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுப்பா, நீர் என் பலனாக இருக்கிறீர், நீர் என் கோட்டையாக இருக்கிறீர், நீர் எனக்கு நங்குரமாக இருக்கிறீர். எனக்கு சவால் நிறைந்த நேரமாக இருந்தாலும் கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவேன்னு சொல்றவங்க இருக்கிறீங்கன்னா சத்தத்தை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென். உங்களுக்கு காரியங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் கடினமாக தான் இருக்கணும். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாயில வருகிற வார்த்தைகள் மிகவும் முக்கியமானது, மிகவும் முக்கியமானது. நீதிமொழிகள் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 25. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25 சேர்ந்து படிக்கலாமா? மனுஷனுடைய இருதயத்தில் கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். உங்க மனசுல கவலை இருக்குன்னு இல்லை, கவலை என்ன பண்ணுமா? ஒடுக்கும். உன்னை ஒடுக்க செய்யும். உன்னை கொஞ்சம் கொஞ்சமாய் அது சரிந்து விழ பண்ணும். ஆனால் உன் வாழ்க்கையில் கவலை வரும்போது பைபிளில் போட்டிருக்கு, நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். இரண்டாவது ஒரு காரியம் உண்டு, இடங்கூடாது. எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 27வது வசனத்துக்கு நேராய் உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம். பிசாசுக்கு இடம் கொடாமலும். இரண்டாவது, நீ யாருக்கு இடம் கொடுக்க கூடாது? பிசாசுக்கு இடம் கொடுக்காதே. முதலாவது யாருக்கு இடம் கொடுக்காத? உன்னுடைய வாயின் வார்த்தைக்கு இடம் கொடுக்காத. அடுத்தது யாருக்கு? பிசாசுக்கு இடம் கொடுக்காதே. தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஒரு காரியம் தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்முடைய பெலன் கர்த்தர், நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர். ஆனால் உன் எதிரியாகிய பிசாசை பற்றி உனக்கு தெரியலனா அவன் ஒன்று அட்டாக் பண்ணிடுவான். நீங்கள் சண்டை போடுற நபர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் அவனை நீங்கள் ஜெயிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு சொன்ன வார்த்தை தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு பிசாசை குறித்து சொல்லுகிறார், இதோ சோதனைக்காரன் இயேசுவினிடத்தில் வந்தான். அப்படின்னா பிசாசு நம்மளை எதுக்காக வரான்? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். சோதிக்கிறதுக்குனே வருவான். இது என்னடா சோதனைன்னு சொல்கிறோம்ல, சோதிக்கிறதுக்குனே வருவான். காலையிலேருந்து ராத்திரி வரை உங்களை சோதிக்கிறதுக்குனே வருவான். ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், யோவான் 8ஆம் அதிகாரம் 44, அவன் ஆதி முதல் மனுஷனை கொலைபாதகன். என்ன பண்ணுவானா? கொலைபாதகன். அவன் மனுஷனை கொலை பண்ணுறதுக்குனே வருகிறான். அது மாத்திரமில்லை, ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், விதைக்கப்பட்ட வசனங்கள் பறித்து கொள்ளத்தக்க ஒரு
பொல்லாங்கன் வருகிறான். பிசாசு யார் தெரியுமா? அவன் பொல்லாங்க. அவன் எப்போ வந்தாலுமே சரி, வேதம் சொல்லுகிறது அவன் தீமை செய்ய தான் வர்றானா. எதை செய்ய வர்றானா? தீமை செய்ய வர்றான். எந்த வழியில் பிசாசு வருகிறான் என்பது விசுவாசிகள் மிகவும் கவனத்தோடு நீங்கள் இருக்கணும். எந்த வழியில் வருகிறான் என்று மிகவும் கவனமாக இருக்கணும். நம்பர் 1, வேதம் சொல்லுகிறது சில வேளையில் உங்கள் வாழ்க்கையில் சில முக்கியமான நபர்கள் இருப்பாங்கள்ல, முக்கியமான நபர்கள் நீங்களே வச்சுருப்பீங்க, இவங்கெல்லாம் முக்கியமான நபர்கள், ஐயோ இவங்கெல்லாம் உண்மையிலே பெரிய ஆட்கள் நினைக்கிறோம். அந்த மாதிரி முக்கியமான நபர்கள் மூலமாக பிசாசு வருவானா. 1 நாளாகமத்தின் புத்தகம் 21வது அதிகாரம் 1வது வசனம். 21ஆம் அதிகாரம் 1வது வசனம். அன்றைக்கி இந்த வசனத்தை படித்தேன். எனக்கு மிகவும் யோசிக்க வச்ச வசனம். 1 நாளாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனம். மேலே படிங்க பார்க்கலாம். சாத்தான், எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? ரெடி, 1 2 3. மேலே ஸ்கிரீனை பாருங்க. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. யாரை ஏவி விட்டானா? தாவீதை. அப்ப தாவீது கிட்டே யார் வந்தா? ஆகவே தான் பவுல் எழுதுகிறார், பிசாசுக்கு என்ன பண்ணாத? இடம் கொடாத. ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லிடுறேன். ஒருவேளை எங்கேயோ பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டீங்க, என்ன பண்றது? ஏதோ ஒரு சூழ்நிலையில, ஏதோ ஒரு வழியில், ஏதோ ஒரு காரியத்தில் இடம் கொடுத்துட்டீங்க, என்ன செய்யறது? யாக்கோபின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன பண்ணுவான்? அவன் ஓடி போயிடுவான். ரொம்ப முக்கியமானது, நீ தேவ சமூகத்தில் போய் காத்திருந்து அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை என்ன பண்ண? கீழ்ப்படி. சொல்லுவார், இல்லை இதை நீ இப்படி செய், இதை அப்படி செய், இதை நீ இந்த மாதிரி செய்யன்னு கற்று சொல்லுவார். சில வார்த்தையை உனக்கு தான் சொல்லுவார், ஏன்னா செஞ்சது நீ தான். பைபிளில் போட்டிருக்கு தேவனுக்கு கீழ்ப்படி. அடுத்தது பிசாசுக்கு என்ன பண்ணு? எதிர்த்து நில், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 2வது, யாருக்கு இடம் கொடுக்காதீங்க? கதமா சொல்லுங்க. பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள். அடுத்தது ரோமரின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம். ரோமரின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம். படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். 3வது ஒரு காரியத்துக்கு இடம் கொடுக்காத. எதுக்கு தெரியுமா? எதுக்கு? உங்க கையில பெற்ற நன்மை என்னது? தூஷிக்கப்பட என்ன பண்ணாதீங்க? இடம் கொடாதீர்கள். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து. எத்தனை பேருக்கு கர்த்தர் நன்மையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? கையை ஒத்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை ஒத்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நன்மையை கொடுத்த ஆண்டவருக்கு, நன்மையை பெற்ற நாம், அந்த நன்மை தூஷிக்கப்படாதபடி நீ இடம் கொடுக்காது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பைபிளில் ஒரு ஆள் இருந்தான். அவங்க அப்பா ஒரு பெரிய பரிசுத்தவான், ஒரு பெரிய சாதனையாளர். யாருன்னா தாவீது. பெரிய சாதனையாளர் அவங்க அப்பா. ஆனால் அவங்க அப்பா இறந்துட்டார். சாலமன் வந்து நிற்கிறான். அவனுக்கு அந்த அளவுக்கு விவரம் இல்லை. நாடு பெருசு, யாரை நம்புறது யாரை நம்பலன்னு தெரியல. எல்லாம் புதுசாக இருக்குது. அப்போ வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோட பேசும் பொழுது சாலமன் எதை கேட்டானா? சொல்லுங்க பார்க்கலாம். ஞானத்தை கேட்டான் இருக்கு. கர்த்தர் இந்த ஞானத்தையும் கொடுத்தார், அதோடு சேர்ந்து எதையும் கொடுத்தாரு? ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். அவனுக்கு நன்மையை கொடுத்தது யாரு தான்? கர்த்தர். ஆனால் அதே சாலமன்
அவனுடைய முடிவு எந்த நன்மையை பெற்றானோ அந்த நன்மையே அவனை தேவ பார்வையிலிருந்து அவனை விலக்கிடுது. சபை விசுவாசிகளாகிய நமக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ நன்மையை பெற்ற நீ அந்த நன்மை தூஷிக்கப்படாதபடிக்கு, சொல்லுங்க பார்க்க, அந்த நன்மை தூஷிக்கப்படாதபடிக்கு பெற்ற நன்மைக்கு எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாக நீ இருக்கணும். ஒரு நல்ல வேலையை கொடுத்தாரா, தலை ஆட்டிராத, ஷோல்டர் ஆட்டிராத, கௌரவத்தை கொண்டு வந்துடாத, ரொம்ப பெருமையாக இருந்துடாத. நீ ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இரு. வேதம் சொல்லுகிறது, நன்மையை பெற்ற நீ அந்த நன்மை தூஷிக்கப்பட இடம் பண்ணாத, இடம் கொடுக்காதே, இடம் கொடுக்காதே, இடம் கொடுக்காதே. இந்த 4வது மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம். ஒரு காரியத்தை புரிஞ்சுக்குங்க, ஒரு காரியத்தை புரிஞ்சுக்குங்க. ஒரு புதிய மதத்திற்குள்ளே போக போகிறோம். தேவனோ நம்மிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். உனக்கு கர்த்தர் நன்மையை கொடுக்க விரும்புகிறார். சத்தத்தை ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த 4வது மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் வந்திருக்கிற நீங்கள் எந்தெந்த காரியத்திற்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்களோ தெரியாது. இப்பொழுது இந்த காலை ஆராதனையில் மீண்டும் தேவ சமூகத்திற்கு வா. கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், நன்மையும் கிருபையும் என்னை என்னை பின்தொடரும். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் அதை நடத்துவார். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஒரு நன்மை உனக்கு உண்டாகும்படியாய் கர்த்தர் ஒரு புதிய மாதத்திற்குள்ள போகும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்கு முன்பதாக எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் இடம் கொடுத்தியோ இனி இடம் கொடுக்காம கர்த்தர் சமூகத்தை நோக்கி பார். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்வாராக.